பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் இப்போ பொங்கல் பரிசு கொடுக்குற விஷயத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆண்டு எங்களால் ஏன் பொங்கல் பரிசு கொடுக்க முடியலன்னா, புயல் மழை வெள்ள நிவாரண பணியில் 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். மத்திய அரசு நிதி கொடுக்கல, நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான். அதனால் நாங்கள் நிதி கொடுக்க முடியல. புயல் மழை வெள்ளத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 2000 கோடி. மத்திய அரசுக்கிட்ட எவ்வளோ கேட்டாங்க? 30,000 கோடி. அப்போ இது எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம்? மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துருக்குது? 900 கோடி கொடுத்துருக்குது. 2000 கோடி தான் நீ செலவு பண்ணியிருக்கிற. மத்திய அரசுகிட்டிருந்து மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக மத்திய அரசு போதிய நிதியை கொடுக்கிறது. ஜலஜீவன் திட்டம் போதிய நிதியை ஒதுக்குகிறது. ரேஷன் கடைகளில் இலவச உணவு தானியங்கள், மத்திய அரசாங்கம் இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது. விவசாயிகளுக்கு அவங்க வங்கி கணக்கில் வருடத்திற்கு 6000 ரூபாய் மத்திய அரசு நேரடியாக கொடுக்கிறது. மத்திய அரசு ரோடு போடுவதற்கு பணம் கொடுக்கிறது. மத்திய அரசு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு பணம் கொடுக்கிறது. அந்த பணத்தில் எல்லாம் ஊழல் செய்கின்ற அரசாக திமுக இருக்கிறது.